செய்கின்றே. என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். என் துன்ப நாளில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். நெருக்கடியில்லா இடத்திற்கு அழைத்தார். நேரிய அன்பு கோர்ந்தன்னை கார். திருப்பலியானது பொதுக்காலம் 13ஆம் வார திருப்பலியாகவும் மற்றும் நமது ஆலயத்தில் தமிழ் திருப்பலி துவங்கி 7ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்ட திருப்பலியாகவும் சிறப்பிக்கப்படுகின்றது. அனைவரும் எழுந்து நிற்கவும். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார்.
ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவனின் வீடாகும். வறுமை பிடியிலே அலரும் குடிகளே இறைவனின் மொழியாகும். ஏழை எளியவர் வாழும் இடங்களே இறைவனின் வீடாகும். வறுமை பிடியிலே அலரும் குடிகளே இறைவனின் மொழியாகும். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். பகிர்ந்து வாழுவோம், பசியை நீக்குவோம். இறைவனின் அரசின் இனிமையை காண இன்றே முயன்றிடுவோம். விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. தமிழ் குழு என்று தனது 7வது ஆண்டு நிறைவை கொண்டாடுகின்றது. திருச்சபையின் பாரம்பரியத்திலே 7 என்பது முழுமையின் அடையாளம். இந்த 7 முழுமையான ஆண்டுகளாக இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் இன்றைய திருப்பலியிலே இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். எம்மை ஒரு குடும்பமாக இறைவன் கூட்டியதற்காக, குடும்பமாக இறைவனின் கொடைகளில் மகிழ்ச்சியை நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக, கஷ்டங்கள் துன்பங்கள் வரும் பொழுது ஒரே குடும்பமாக அதை நாங்கள் சமாளிக்க, அதை ஏற்றுக்கொள்ள இறைவன் எமக்கு கொடுத்த அந்த அன்பின் உறவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துவோம். அதே போல எமது விசுவாசம் மென்மேலும் வளரவும், எமது குடும்பங்களிலே சமாதானம் அமைதி பெருகவும், எமது குழந்தைகள் இறைவனுக்கு ஏற்ற குழந்தைகளாக வாழும் வரத்தை இன்றைய திருப்பலியிலே நாங்கள் விசேஷமாக இறைஞ்சி வேண்டி மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாங்கள் தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்கும் பொருட்டு இறைவன் நமக்கு பொழிந்த அனைத்து அருள் வளங்களுக்காகவும் நன்றி செலுத்துவோம். அதே வேளையில் இறைவனுக்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, தமிழ் சமூகமாக அந்த சமூகத்திலே ஒருவருக்கு ஒருவர் எதிராக நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, குடும்பங்களிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிராக செய்த குற்றங்களுக்காக மனம் வருந்துவோம். இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரர்களை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நித்திய வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக.
ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க நீரே விரும்புகின்றீர். அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை, நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார், தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கைதூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தீர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இறை அன்பரே, ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். ஆண்டவரே, எனக்கு செவிசாயும், என் மீது இரங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையாயிரும். நீர் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவேன். பல்லவி. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாக கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகிக் கொண்டு வருகிறது. அதுபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாய் இருக்கும்போது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகு ஏறி கடலை கடந்து மீண்டும் மறு கரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து இயேசுவை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உமது கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவரோடு சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வரவர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய மேல் ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் விசுவாசம் கொண்டிருந்தாள். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். ஆனால் இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் இயேசுவை பார்த்து, இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதை கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கின்றீரே என்றார்கள். ஆனால் இயேசு தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் முற்றிலும் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கி இயேசுவின் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் இயேசுவிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை, உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாய் இரு என்றார். அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்தும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், விசுவாசத்தை மட்டும் கைவிடாதீர் என்று கூறினார். இயேசு பேதுரு, யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியையும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லையே, உறங்குகிறாள் என்றார். ஆனால் சுற்றுமுற்றும் இருந்தவர்கள் இயேசுவை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்திற்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து இயேசு அவளிடம், தலித்தா கூம், அப்படியென்றால் சிறுமியே
உனக்கு சொல்கின்றேன், எழுந்திரு என்றாள். உடனே சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இயேசு இதை யாருக்கும் தெரிவிக்க கூடாது என்று அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். பெற்றோரை பார்த்து, சிறுமிக்கு ஏதாவது உணவு கொடுங்கள் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஒரு சிறுவன் தனது தந்தையோடு ஒரு நாள் பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஆகாயத்திலே ஒரு விமானத்தை, ரொம்ப தூரத்தில் பறந்து கொண்டு இருக்கும் விமானத்தை பார்த்து, அப்பா, இந்த விமானத்தில் எத்தனை பேர் போகலாம் என்று கேட்டார். அந்த தந்தை அந்த சிறுவனை பார்த்து, இதிலே சில விமானங்களில் 100-150 பேர் போகலாம், சில விமானங்களில் 300-400 பேர் கூட செல்லலாம், இதைவிட சில விமானங்களில் பெரிய பெரிய வாகனங்களை கூட ஏற்றிச் செல்லலாம் என்று அந்த மகனுக்கு சொன்னார். மகன் அந்த தந்தையை பார்த்து, இன்றைய வாசகத்திலே இயேசுவை பார்த்து நகையாடியவர்களைப் போல அந்த தந்தையை பார்த்து கேட்டானா, இவ்வளவு சிறிய விமானத்தில் அவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் எப்படி செல்லலாம்? அந்த தந்தை அந்த பையனுக்கு எதுவுமே எடுத்து சொல்ல, விளக்கிச் சொல்ல விரும்பவில்லை. அந்த பையனை அந்த தந்தை ஒரு விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்கின்றார். அழைத்துச் சென்று அந்த விமானத்தை காட்டி, தரையில் இருக்கும் விமானத்தை காட்டி, கண்ணா, அந்த விமானத்தை பார்க்கின்றாயா? அது எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது? மிகவும் பெரிதாக இருக்கின்றது. உன்னை பொறுத்தளவில் அந்த விமானத்தில் எத்தனை பேர் போகலாம்? அந்த சிறிய விமானத்தில் 100-150 போகலாம் அப்பா. பெரிய விமானத்தில் 300-400 பேர் கூட போகலாம் போல இருக்கின்றது என்று அந்த தந்தையிடம் சொன்னார். அப்பொழுது அந்த தந்தை சொன்னார், தூரத்தில் இருந்து பார்க்கும் பொழுது நீ முடியாது என்று சொன்ன அந்த விடயம் மிகவும் நெருங்கி வந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக இது முடியும். இனிமேல் யார் சொன்னாலும் இதில் 3 பேர் தான் போகலாம் என்று சொன்னால் நீயே அடித்து சொல்வாய், இல்லை இல்லை, இதில் நிறைய பேர் பயணம் செய்யலாம். ஆகவே நாங்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்கின்றோமோ அவ்வளவு சிறியதாகத்தான் சில விடயங்கள் தெரியும். நாங்கள் கிட்ட வர 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 எவ்வளவு தூரம் கிட்டக்கு நாங்கள் இருக்கின்றோமோ அவ்வளவு பெரிதாக நமக்கு விடயங்கள் தெரியும், உண்மை தெரியும். தூரத்தில் இருக்கும் பொழுது உண்மை தெரிவதில்லை, நாங்கள் கிட்ட வரும் பொழுது தான் உண்மை தெரிகின்றது. அந்த தந்தை அந்த பையனுக்கு சொன்னாராம், சில வேளைகளிலே சாதாரணமாக நடக்கும் விடயங்களை வைத்து நாம் குழந்தைகளுக்கு நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்த தந்தை அந்த பையன் கேட்காமலே சொல்கின்றார், இதே போலதான் இறைவனோடு நமக்குள்ள உறவு. நாம் இறைவனை மிகவும் அருகாமையில் வைத்திருந்தால் அவர் மிகவும் பெரியவராக நமக்கு தெரிவார். இறைவனுள்ள உறவு மிகவும் தூரதாக இருந்தால் அவர் மிகவும் சிறிதாகத்தான் தெரிவார். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், இறைவன் மேல் நாங்கள் உள்ள விசுவாசம் பெரிதாக இருந்தால் நமது வாழ்வில் நமக்கு வரும் பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மிகவும் சிறிதாக இருக்கும். இறைவன் மேலுள்ள விசுவாசம் சிறிதாக இருந்தால் நமக்கு வாழ்வில் வரும் கஷ்டங்கள், துன்பங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கும், மிகவும் பெரிதாக இருக்கும். நம்மால் இதை மேனேஜ் பண்ண முடியாது.
தாங்கிக் கொள்ள முடியாது என்று நாங்கள் நினைக்க தூண்டும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகத்தில் நாங்கள் 2 உவமையை பார்க்கின்றோம். மாற்கு நற்செய்தி மிகவும் குறுகிய நற்செய்தி, 16 அதிகாரங்களை மட்டும் கொண்டுள்ள நற்செய்தி. சாதாரணமாக நீங்கள் மாற்கு நற்செய்தியில் வரும் புதுமைகளை, உவமைகளை பார்த்தால் மிகவும் குறுகியதாகத்தான் இருக்கும், ஷார்ட். ஒரு 3 வசனத்துக்குள்ள ஒரு உவமையை சொல்லிவிட்டு போவார், 3 வசனத்துக்குள்ள ஒரு புதுமையை சொல்லிவிட்டு போவார். இயேசு நடந்து சென்றார், குருடன் இயேசுவை பார்த்தார், எனக்கு பார்வை கொடும் என்று சொன்னார், இயேசு பார்வை கொடுத்தார், ஃபினிஷ், முடிஞ்சு. அப்படி சொல்லும் மாற்கு இந்த புதுமையை யாயிர் என்ற அந்த தலைவனின் மகளை குணப்படுத்தும் புதுமையை மிகவும் நீளமான ஒரு கதையாக சொல்கின்றார். அந்த கதைக்குள் இன்னொரு கதை ஒளிந்திருக்கின்றது. யாயிர், இது நாங்கள் சாதாரணமாக பார்த்தால் 2 சிம்பிளான புதுமைகள் இல்லையா? ஒரு மகளுக்கு சுகவின்மையாக இருக்கின்றது, போனார், தொட்டார், சுகம் கொடுத்தார். இரத்தப்போக்குள்ள ஸ்திரீ வந்தார், தொட்டார், சுகம் கிடைத்தது. ஒரு 4 வசனத்தில் சொல்லி முடிச்சிடலாம். ஆனால் இது மிகவும் சாதாரண புதுமை அல்ல. முதலாவதாக யாயிர் என்பது யார் என்று பார்த்தால், நமக்கு மாற்கு மிகவும் தெளிவாக சொல்கின்றார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு காலில் விழுந்து, யாரு? சாதாரண முறையில் ஒரு தொழுகை கூடத்தின் தலைவர். இது நம்ம எந்த பின்னணியில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யூதர்கள் அனைவரும் இயேசுவை எதிரியாக அந்த காலத்தில் கருதுகிறார்கள். யூதர்கள் அனைவரும் என்று சொல்வதை விட தொழுகை கூட தலைவர்கள். அந்த காலத்தில் அந்த யூத மதத்தை சார்ந்த தலைவர்கள் அனைவருமே இயேசுவை ஒரு எதிரியாகத்தான் பார்த்தார்கள். நிக்கோதேமஸ் எப்போ இயேசுவை பார்க்க வருகின்றார்? காலையில் 9:30 மணிக்கா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வந்தாரா? எத்தனை மணிக்கு? ராத்திரி, யாருக்கும் தெரியாமல். தொழுகை கூட தலைவர் இயேசுவை பார்க்க வந்து உதவி கேட்பதே ஒரு அரிதான விடயம். மக்கள் கூட்டமாக இருக்கும் இடத்தில் தொழுகை கூட தலைவர் வந்து இயேசுவின் காலடிகளை தொட்டு, நீர் வந்து எனது மகளை தொடும், அவள் குணமடைவாள் என்று விசுவாசத்தை பறைசாற்றுவது ஒரு சாதாரண விடயம் அல்ல. மிகவும் ஒரு கஷ்டமான விடயம் யாயிரை பொறுத்தமட்டில். ஆனால் அவரது மகள் மேல் அவன் கொண்ட விசுவாசம் அத்துணை பெரிதாக இருந்ததால், அல்லது அவள் மகள் மேல் கொண்ட அவனது அன்பு அவ்வளவு பெரிதாக இருந்ததால், தனது சூழ்நிலையை பற்றி அவர் கவலைப்படவில்லை. He didn't think about his honor. மகளுக்காக நான் எதையும் செய்வேன் என்ற அந்த அன்பினால் உந்தி தள்ளப்படுகின்றார். யாயிர் 12 வருடங்களாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண். இது சாதாரண புதுமை அல்ல. இரத்தப்போக்கினால் ஒரு பெண் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் அது உலகத்திற்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா? ஃபேஸ்புக்கில் போடுவாங்களா? இது சில பேர் வந்து அண்ணனுக்கும் சொல்ல மாட்டாங்க, தம்பிக்கு கூட சொல்ல மாட்டாங்க இல்லையா? ரொம்ப அரிதாக கணவருக்கு கூட கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்கிற விடயம் அல்ல, இது தனிப்பட்ட விடயங்கள். அதே நேரத்தில் யூத பண்பாட்டில் யாராவது இரத்தத்தை தொட்டால், இரத்தத்தினால் அவர்கள் தொடப்பட்டால் அவர்கள் தீட்டுள்ளவர்களாக கருதப்படுவார்கள். அப்படி தீட்டுள்ளவர்கள் மற்றவர்களோடு எந்த விதமான சகவாசமும் வைத்துக்கொள்ள முடியாது, லெட் அலோன் கோயிங் அண்ட் டச்சிங். இன்னொரு
ஆணை, பிரத்தி ஆணை போய் அவர் தொட முடியாது. ஆனால் இந்த பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் என்று சொன்னால், எவ்வளவு கீழே விழுந்திருப்பார் என்று சொன்னால், பரவாயில்லை, நான் இயேசுவை போய் கேட்க எனக்கு வெட்கமாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது. எனது இந்த நிலையிலே நான் இயேசுவை போய் கேட்க முடியாது. ஆகவே நான் இயேசுவின் அவரது உடையின் விளிம்பை மட்டும் தொட்டால் நிச்சயமாக நான் குணம் அடைவேன் என்ற விசுவாசம் எவ்வளவு ஆழமான விசுவாசமாக இருக்க வேண்டும், எவ்வளவு பரந்த விசுவாசமாக இருக்க வேண்டும், எவ்வளவு விசாலமான விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்தினால் அவர் பயம் அற்றவராக இயேசுவை போய் தொடுகின்றார். எப்ப அவர் பயப்படுகின்றார் என்று சொன்னால், என்னை யார் தொட்டது என்று இயேசு கேட்கும் பொழுது. சில நேரம் நான் சொல்றது கொஞ்சம் பயங்கரமா இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண் அந்த கூட்டத்திலே நின்று நீ என்னை தொட்டாயா என்று கேட்கும் பொழுது, இரத்தம் அவரையும் மாசுபடுத்தும் என்று தெரிந்து அந்த பெண் நேரடியாக வந்து சொல்ல முடியாது. அந்த நிலையில் தான் அவள் பயப்படுகின்றார். தொடுவதற்கு அவள் பயப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவளது விசுவாசம் விசாலமாக இருந்தது. ஆயினும் பயத்துடன் இயேசுவிடம் வந்து அவள் உண்மையை சொல்லும் பொழுது, நீங்கள் அந்த பெண்ணின் மனநிலையை உணர முடிந்தால், அந்த கூட்டத்தில் உள்ளவர்களின் மனநிலையை உணர முடிந்தால், அந்த பெண்ணுக்கு இயேசு என்ன சொல்கின்றார்? அந்த பெண்ணிடம் இயேசு சொல்கின்றார், மகளே. அந்த வசனமே போதும் இல்லை? அவ்வளவு கூட்டத்தில் செய்யக்கூடாத ஒரு விடயத்தை செய்துவிட்டேன். இயேசு கேட்கின்றார், யார் என்னை தொட்டது? சரி, பரவாயில்ல, கொஞ்சம் மென்மையாக கூட கேட்கலாம். யார் என்னை தொட்டது? அவள் வெளியே வந்து சொல்லும் பொழுது மிகவும் பயப்பட்டிருப்பாள், கஷ்டப்பட்டிருப்பாள், வெட்கப்பட்டிருப்பாள். இயேசு அவளை பார்த்து சொல்லும் முதல் வசனம், மகளே, மகளே, உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று. இயேசுவை பொறுத்த மட்டில் கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அவள் குணமாவது மட்டும் முக்கியமல்ல, அவள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சமுதாயத்தில் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதிலிருந்து சில பேருக்கு தெரிந்திருக்கும், இவள் இந்த கஷ்டமான நோயினால் வருத்தப்படுகின்றார். இயேசு சொல்கின்றார், நீ முழுமையாக குணமடைந்து விட்டாய், அதனால் நீ மற்றவர்களோடு உறவாடலாம். மற்றவர்களை தொட்டால் கூட எந்த விதமான பிரச்சனையும் வரப்போவதில்லை. விசுவாசம் பெரிதாக இருந்தால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள், துன்பங்கள் மிகவும் சிறிதாக இருக்கும், மிகவும் எளிதானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் இருக்கிற பெரிய பயம் என்னது? என்னது பெரிய பயம்? கோயிலில் வர முதல்ல ஸ்கேன் பண்ணுறாங்க இல்லையா? 38 டெம்பரேச்சர் இருந்தால் சரி கோபில் என்ன சொல்லுவீங்க? போக முடியாது, உள்ளே வர முடியாது. சின்ன சின்ன பிள்ளைகள் கூட சொல்லிடும், அங்கிள் நீங்கள் உள்ளே போக முடியாது, அங்கிள் வெளியே தான் இருக்கணும் இல்லையா? மரண பயம் நம்ம எல்லோருக்கும் இருப்பது, மரண பயம். முதல் வாசகம் எத்தனை பேர் காது கொடுத்து கேட்டீங்களோ தெரியாது. முதல் வாசகம் மிகவும் அருமையான ஒரு வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். சாவை கடவுள் உண்டாக்கவில்லை, வாழ்வோரின் அழிவில் கடவுள் மகிழ்ச்சி அடைபவர் அல்ல. இருக்க வேண்டும் என்பதற்காகவே. இருக்க வேண்டும் என்று சொன்ன நீங்க அங்கே உட்கார்ந்து இருக்க வேண்டுமா? என்னது? நாம் ஒவ்வொருவரும் உயிரோடு நிலையாக
என்னாலும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். இந்த இருக்க வேண்டும் என்பது சாதாரண ஒரு வேர்ப் அல்ல. கடவுளின் பேர் என்ன? இருக்கிறவர் நானே, இல்லையா? மோய்சன் கேட்கிறார், உமது பேர் என்ன? இருக்கிறவர் நானே. யூ ஷுட் பி, நீங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் உங்களை மட்டுமல்ல, என்னை மட்டுமல்ல, அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை, அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்றே படைத்தார். தம் சொந்த இயல்பில் சாயலில் கடவுள் நம்மை படைத்தார். கடவுள் நம்மை தம் சொந்த சாயலில் படைத்தார் என்று சொல்வது இன்னொரு விதத்தில் பார்க்க போனால் இட்டர்னிட்டி, எப்பொழுதுமே. அழிவு என்பது இருக்கக்கூடாது. அது இறைவனின் சாயல். இறைவன் ஆதியும் அல்ல, அந்தமும் அல்ல, இல்லையா? தொடக்கமும் அல்ல, முடிவும் அல்ல. ஆகவே இறைவன் சாயல் என்பது நாங்கள் எப்பொழுதும் நிலையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் எம்மை படைத்தார். ஆனால் இந்த ஆனால் என்று யாராவது போட்டால் தெரியும்ல, பிரச்சனை வரப்போகுது. ஆனால் ஆயினும் பட் அழகையின் பொறாமையால் இந்த சாவு உலகிற்கு நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்பிற்கு உள்ளாவர். நோட் திஸ் பாயிண்ட். அதை சார்ந்து நிற்போர் இறப்பிற்கு உள்ளாவர். எதை சார்ந்து நிற்போர்? அழகையை சார்ந்து நிற்போர். அழகை தெரியும் தானே? சாத்தான், த டெவில். அழகையை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். தமிழ் லாஜிக். அழகையை சார்ந்து நிற்போர் இறப்பிற்கு உள்ளாவர் என்று சொன்னால், அழகையை சார்ந்திராதோர், இறைவனை சார்ந்திருப்போர், இறைவனோடு இருப்போர் எப்பொழுதுமே உயிரோடு இருப்பார்கள். விதண்டாம் பண்றவங்க கேட்பாங்க, அப்ப இறந்து போறவர்கள் எப்படி? இல்லையா? கேட்குது எனக்கு. இறந்து போறவர்கள் அப்ப எப்படி ஃபாதர்? புனித சின்னப்பர் சொல்வார், விசுவசிப்போருக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இறப்பு என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு மாற்றம். நாம் நிலையாக இருக்க போகின்றோம். இறைவனின் சாயல் என்பது நான் எப்பொழுதும் நிலையாக இருக்க போகின்றேன். நான் இறந்தால், எனது சகோதரன் இறந்தால், எனது தாய் தந்தை இறந்தால், எனது கணவன் எனது மனைவி இறந்தால், அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் மாற்றம் அடைகின்றார்கள். அவர்கள் முடிவில்லாத வாழ்வை இறைவனோடு கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசுவாசம் பெரிதாக இருந்தால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இறைப்பு என்பது நம்மை பாதிக்கப் போவது அல்ல. கொரோனா நம்மை பாதிக்கப் போவது அல்ல. அதுக்காக ஃபாதர் ஜூலியன் சொல்லிட்டாரன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் 250 பேரை நீங்கள் எங்கே எதிர்பார்க்க வேண்டாம். ஏனென்று சொன்னால், நாம் இன்னும் முழுமையாக இறைவனில் விசுவாசம் கொள்ள நம்மையே தகுதியாக்கி கொள்ளவில்லை. We are not ready yet. எனது விசுவாசம் அகன்றதாக இருந்தால், பெரிதாக இருந்தால், விசாலமானதாக இருந்தால், கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனக்கு பயம் என்பது எனக்கு இருக்காது. அதைத்தான் இயேசு இன்றைய வாசகங்களிலே நமக்கு சொல்கின்றார். விசுவாசத்தோடு 2 வாட்டி சொல்கின்றார். அந்த பெண்ணிடம் சொல்கின்றார், உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று.
யாயிரிடம் சொல்கின்றார், மற்றவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களது மகள் இறந்து விட்டாள். இயேசு என்ன சொல்கின்றார்? அவள் இறக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். எனது தாயை பற்றி, எனது தந்தையை பற்றி யாராவது கேட்டால் என்னால் எப்பொழுது சொல்ல முடியுமோ, அவர்கள் இறக்கவில்லை, அவர்கள் இளைப்பாற்றியை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இளைப்பாற்றியை அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். ஒரு நாள் நிச்சயமாக அவர்கள் இறைவனோடு புதிய வாழ்வை, முடிவில்லாத வாழ்வை தொடர்வார்கள் என்று என்னால் சொல்ல முடிந்தால் எனது விசுவாசம் மிகவும் உன்னதமான விசுவாசமாக இருக்கும். புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நம் அனைவருக்கும் சொல்லுவது என்னவென்று சொன்னால், விசுவாசம், புதிய டிரான்ஸ்லேஷன்ல சொல்றேன், விசுவாசம், அறிவு, ஆர்வம், பேரார்வம் ஆகிய அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் எமது வாழ்வில் கண்டுணர வேண்டும். எவ்வளவு தூரம் நான் இயேசுவை உணர்கின்றேனோ அவ்வளவு தூரம் எனது வாழ்வு சஞ்சலம் இல்லாத வாழ்வாக இருக்கும். இன்றைய வாசகத்தையும் போன வாரம் இருந்த வாசகத்தையும் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தால், கம்பேர் பண்ணி பார்த்தால் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு. இன்றைய வாசகத்தில் 2 பேருமே இயேசுவின் சீடர்கள் அல்ல, வெளியே இருப்பவர்கள். போன வார வாசகத்தில் இயேசுவின் சீடர்கள் இயேசுவோடு நெருக்கமாக ஒரே படகில் பயணம் செல்கின்றார்கள். கொஞ்சம் தத்தளிப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் அஞ்சுகிறார்கள், விசுவாசம் இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். நம்ம எல்லோரும் இயேசுவோடு இந்த கப்பலில், இந்த படகுல இருக்கின்றோம், உள்ள இருக்கின்றோம் இல்லையா? இயேசுவோடு நெருங்கி இருக்கின்றோம். ஒரு புயல் வரும் பொழுது, சுனாமி வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, இன்னல்கள் வரும் பொழுது இயேசுதான் என்னோடு இருக்கின்றார், ஆகவே நான் சஞ்சலப்படுத்தவே இல்லை என்று சொல்லிட்டு தட்டி விட்டுட்டு போவனா? இல்லாட்டி ஐயையோ இயேசுவே தூக்கத்தில் இருந்து எழுந்து என்னை காப்பாற்றும் என்று அலறுவேனா? கேள்வி உங்களுடையது, பதில் நீங்கள் கொடுக்க வேண்டியது. What is my choice? எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் விசுவாசத்துடன் இருப்பேனா, அல்லது சஞ்சலப்பட்டு அலற போகின்றேனா? ஒரே சர்வேஸ்வரனை விசுவசிக்கின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரை, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கு எல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவின் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தர், எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன்.
ஆமென். இறை வார்த்தைக்கு செவிமடுத்த நாங்கள் இறை விசுவாசத்தினால் விசுவாசத்தை பறைசாற்றிய நாங்கள் எமது அன்றாட தேவைகளுக்காக விசுவாசத்துடன் இறைவனிடம் மன்றாடுவோம். நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து இல்லாமல் முழு மனதோடு ஆண்டவரை நம்பி விடு என்று கூறிய என் அன்பு தகப்பனே, இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் கன்னியர்களை எந்த நோய் நொடியும் எந்த வகையிலும் தாக்காதவாறு அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தந்துவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று கூறிய எம் இறைவா, உமது அருளால் நமது ஆலயத்தில் தமிழ் திருப்பலி ஆரம்பித்து 7ஆம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் இவ்வேளையில் எங்கள் குழுமத்தில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் வைக்கின்றோம். தூய ஆவியின் வரங்களினால் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டி உம்மை மன்றாடுகின்றோம். மேலும் எங்களை சிறப்பாக வழிநடத்தும் அருட்தந்தை ஜூலியன் அவர்களை நிறைவாய் ஆசீர்வதித்து மேன்மேலும் அவர் அருட்பணி சிறக்க உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெளிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய்து கொள் என்று கூறிய எம் இரக்கத்தின் தேவனே இறைவா, எம் பங்கில் உள்ள குழந்தைகள், இளம் பெண்கள், இளைஞர்களை உம் பாதம் வைக்கின்றோம். உலகப் போக்கின் பிடியில் சிக்கிக்கொள்ளாதவாறு தூய ஆவியின் வழிகாட்டுதல் என்றும் அவர்களோடு இருக்கவும் உமது பரிசுத்த இரத்தத்தால் எப்பொழுதும் பாதுகாப்பு பெற வேண்டியும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் துயரினின்று விடுவிக்கப்படுவர் என்று மொழிந்த எம் இறைவா, இன்றைய இறை வார்த்தைக்காக உமக்கு நன்றியோடு புகழ் பாடுகின்றோம். நோய் தீர்க்கின்ற மிக உன்னதமான வல்லமையை உம்மிடமிருந்து நாம் பெற முடியும் என்பதனை நம்புகின்றோம். தாங்க முடியாத தீராத நோய்களினால் வருந்துகின்றவர்களை உமது வல்லமையுள்ள கரங்களினால் தொட்டு குணப்படுத்தி மகிழ்வான வாழ்வை கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா வைரஸ் பரவுதலிலிருந்து ஒவ்வொருவரையும் பாதுகாக்க நாங்கள் மன்றாடுவோம். எங்கள் தந்தையாகிய இறைவா, இந்த புதிய கொரோனா வைரஸிலிருந்து எங்களை பாதுகாக்க உமது பாதத்தை வந்தடைந்துள்ளோம். இது பல உயிர்களை பலிகொண்டு மேலும் பலரை பாதித்துள்ளது. இந்த வைரஸின் தன்மையையும் காரணத்தையும் அதன் பரவலையும் ஆய்வு செய்வோர் மேலும் அதன் பரவலின் அலைகளை தடுப்பதற்காக பணியாற்றும் அனைவர் மேலும் உமது கருணையை பொழிந்தருளும். மருத்துவ நிபுணர்களின் கைகளையும் மனதையும் தொட்டு வழிநடத்தியருளும். அவர்கள் நோயுற்றவர்களுக்கு திறமையோடும் இரக்கத்தோடும் பணியாற்ற உமது அருளை பொழிந்தருளும். மேலும் இந்த தொற்று நோய்க்கான சிகிச்சையையும் தீர்வையையும் காண வேண்டிய அரசாங்கங்களுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் உமது ஞானத்தை அளித்தருளும். பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்கள் விரைவில் குணமடைந்து ஆரோக்கியத்துடன் இல்லம் செல்ல வரம் தாரும். அனைவரின் நலனுக்காக உழைக்கவும் தேவைப்படுகிறவர்களுக்கு உதவவும் எங்களுக்கு நல்ல மனதை தாரும். தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம்.
ஆண்டவர் அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது அல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பரசத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவின் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி நமது தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் உமது மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உமை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நமது இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு அது இறை இயல்பில் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமண காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு நாங்கள் எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் நிறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மைகள் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை அர்ச்சித்தருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம்.
இவ்வாறு இவை எமக்கு எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் இயேசு கொடுத்து கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் எனது உடல். அவ்வண்ணமே இரவு உணவை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை தம் சீடர்களுக்கும் என்று ஒவ்வொருவருக்கும் அழைத்து இயேசு கூறுவதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான எனது இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை எனது நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மகிழ்ச்சியுடன் நன்றியறுதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நீரமை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எமது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் நம்மை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்களாகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உமது திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை எப்பொழுதும் புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை
நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் உம்மை விடுவித்து எமது வாழ்நாளில் அமைதியை சமாதானத்தை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று ஒவ்வொருவருக்கும் நீர் மொழிகின்றீரே. நீர் நமது பாவங்களை பாராமல் நமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி நமது திருச்சபைக்கும் நமது குடும்பங்களுக்கும் நமது பங்கிற்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்பையும் சமாதானத்தையும் ஒருவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். இதோ இறைவனின் செம்மறி. என்னை பார்த்து உங்களை பார்த்து, மகனே மகளே, உனது விசுவாசம் உன்னை குணமாக்கிற்று, சமாதானமாய் போய் வா என்று அழைக்கும் கிறிஸ்து. இவரது விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தம் முடிவில்லா வாழ்வை நமக்கு கொடுப்பதாக. ஆமென். தேவன் எழுகின்ற நேரம், ஆனந்த ராகங்கள் பாடும். இறையாற்றலாலே உருவாகும் புது வாழ்வு, இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு, உலகெல்லாம் நிறைவாகுமே. தேவா, உலகெல்லாம் மகிழ்வாகுமே. அருள்தேவன் எழுகின்ற நேரம், ஆனந்த ராகங்கள் பாடும். அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. அமுதூட்டி உயிர் காக்கும் தாயன்பு குறைந்தாலும் உயிரூட்டும் உமதன்பு குறையாதையா. மகிழ்வூட்டும் விருந்தாக, மகிழ்வூட்டும் விருந்தாக எழுந்திங்கு நீ வந்தாய். நீ
சூழ்கின்ற பொழுதெல்லாம் தேவானின் திருப்பாதம் சரணடைந்தே. அலையாக துன்பங்கள் சூழ்கின்ற பொழுதெல்லாம் தேவானின் திருப்பாதம் சரணடைந்தே. அரணாக நீ நின்று கனிவாக என்னை காத்தாய். பிரியாத உறவாகி புலமெல்லாம் மகிழ்வானாய், புலமெல்லாம் மகிழ்வானாய். மனதினில் உறுதிய மாமலர் உன்மொழி சென்றிடுவேன். நீதியின் தீபங்கள் பாரினில் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். விடுதலை கீதங்கள் ஊரெங்கும் முழங்கி நாளெல்லாம் மகிழ்வுடன் வாழ்ந்திடுவேன், வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். இறையாற்றலாலே உருவாகும் புது வாழ்வு, இறையாற்றல் அருளாலே உருவாகும் புது வாழ்வு. உளமெல்லாம் நிறைவாகுமே தேவா, உலகெல்லாம் மகிழ்வாகுமே. அருள் தேவன் எழுகின்ற நேரம் ஆனந்த ராகங்கள் பாடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக் கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருளை எங்களுக்கு வாழ்வு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எப்பொழுதுமே ஒரு அனிவர்சரி அல்லது ஆண்டு நிறைவு கொண்டாடும் பொழுது ஒரு பரிசு கொடுப்பாங்க இல்லையா? கொடுப்பாங்க இல்லையா? கொடுக்க மாட்டிங்களா? கொடுப்போம். உங்களுக்கு நாங்கள் ஒரு பரிசு கொடுக்க போகின்றோம். இந்த பரிசு இந்த முழு ஆண்டு முழு வருடமும் உங்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். சரியா? இதுதான் பரிசு. உங்கள் மேலே பாருங்கள், ஒரு செபம் இருக்கின்றது இல்லையா? குடும்ப செபம். இது நமது தமிழ் சமூகத்தின் 7வது ஆண்டு நிறைவிற்காக நாங்கள் செய்கின்ற செபம். இந்த செபத்தை ஒவ்வொரு நாளும் உங்களது வீட்டில் நீங்கள் உங்களது குழந்தைகளோடு செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம், விசுவசிக்கின்றோம். ஆகவே இன்றிலிருந்து நாங்கள் இதை இங்கு ஆரம்பித்து வைக்கின்றோம். அடுத்த முழு வருடமும் உங்களது வீடுகளில் அது எதிரொலிக்க வேண்டும். எவ்வளவு தூரம் அது எதிரொலிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு 4-5 மாதத்தில் அது பாடமாக நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வர வேண்டும், உங்களது குழந்தைகளுக்கு வர வேண்டும். அந்த விசுவாசத்துடன் நாங்கள் இந்த செபத்தை சொல்வோம். நமது குடும்பங்களை இயேசுவுக்கு அர்ப்பணித்து அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் மன்றாடுவோம். எங்கள் அன்பான பரலோக தந்தையே, எங்கள் குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எமது குடும்பங்களில் அன்பும் சமாதானமும் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. அன்பு இயேசுவே, எமது குடும்பங்களையும் உமது திருக்குடும்பத்தைப் போல என்றும் பரிசுத்தமாக்கி அருளும். Amen. God, our Heavenly Father, we thank you for our family. Let your love, peace, and generosity always be among us. Dear Lord Jesus, bless our family so that we may be holy as your holy family. Amen. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து என்றும் வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நமது வாழ்விலும் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். சர்வேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம். Please be seated for a while. நமது 7ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு நம்ம நிறையா போட்டிகள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் முதலாவதாக பாடல் போட்டிக்கான தேர்வு நடைபெற்று முடிந்தது. அதற்கான பரிசீலனை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அதற்கான வீடியோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? இயேசுவுக்கு நன்றி சொன்னாயா? அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. இயேசு என்னை நேசிக்கின்றான், ஆஹா என்றும் ஆனந்தமே.
என்னை சுமப்பதனால் இறைவா உன் சிறகுகள் முறிவதில்லை. ஆண்டவரே, என் ஆற்றலாயுள்ளவரே. ராஜா நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என் தெய்வம் வாழும் பூமியில்து எத்துணை அழகு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவே நாளே என்றும் பாடு. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். நம்பி வந்தேனேசையா, நான் நம்பி வந்தேனே. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், என் இதயம் முறைய என்னில் வாருமே. அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். கருணை உன் வடிவல்லவா, உன் கண்ணுக்குள்ளே கண்மணியாயிருக்கின்றேன். என் தேடல் என் தெய்வமே, நீரின்றி என் வாழ்வு நிரம்பானது. கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்பவா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். என்னை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. இதை நினைத்தோ நீ கலங்காதே மகளே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாயே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்தேன் நாள்தோறும்.
எங்களுக்காக இறைவா உமக்கு நன்றி. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். எதை நடத்துபவர் நீரே, தலை உயர்த்துபவர் நீரே. இறை நினைத்தோ நீ கலங்காதே மகளே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாயே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். பெரியவர்களுக்கான பிரிவில் முதல் பரிசு அருள் பெர்க்மான்ஸ் அவர்கள். அவருக்கு பதிலாக அவரது மனைவி ஜாஸ்மின் அவர்கள் கோப்பையை பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாம் பரிசு இந்திரா எஸ்ஐயா. மூன்றாம் பரிசு டெல்பினா ரோசி. இவர்கள் இருவரும் இப்பொழுது நம்மோடு இல்லை. பாடல் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. பங்கு பெற்ற அனைவருக்கும் சிறிய பரிசு உண்டு. பங்கு பெற்றவர்களுடைய பெயர்கள் ஆனந்த் ரெய்னா, சஜீவ் ஸ்மித், ஜோவன் லியோன், அபிகெயில் நடியா, கெவின் மோசஸ், ஜெஃப் பெனிட்டோ, ஆஷ்லின் ஆல்பர்ட், கெவின் ஏசுதாஸ், டெரிக் ஏசுதாஸ், சிந்தா, அல்ஃபோன்சா கலா, ஜோசப் தாமஸ், ராஜமலர், வயலட் மேரி, சோஃபி, ஆனந்த். இப்பொழுது இதில் மலரக்கா நம்மக்கிட்ட இருக்காங்க. மலரக்கா போயிட்டு பரிசு வாங்கிங்க. பரிசு அங்கே போயிடுச்சா அக்கா? அவங்க பரிசு மட்டும் ஸ்பெஷல் அங்கே கொண்டு வச்சுட்டாங்க போல இருக்கு. இந்த 7ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றதற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி. பிறகு நாங்கள் நன்றி கூற விரும்புவது நமது அருட்தந்தை ஜூலியன் அவர்களுக்கு. கடந்த 7 ஆண்டுகளாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி நம்மை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். ஃபாதர் ஜூலியன் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஃபாதர் நம்மலாம் அவுடேட்டடாக இருப்போம். ஃபாதர் ஃபுல்லாக டிஜிட்டல் ஃபாதர்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபாதர் ஸ்பெஷல். ஸோ இறைவார்த்தை ஆப்பில் இருந்து அவங்க ரேடியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பேர் போய் ஃபாதருடைய ஆஃபீஸ் எப்போதுமே ரெக்கார்டிங்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய விஷயங்கள் ஃபாதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஆன்ம குருவாக இருந்து, இத்தனை பணிகளுக்கு நடுவில் நமக்கு ஆன்ம குருவாக இருந்து நமக்கு 7 வருடங்களாக திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருக்கும் நமது ஃபாதர் ஜூலியன் அவர்கள் நமக்கு எதை கேட்டாலும் எப்பொழுதுமே இல்லைன்னு சொன்னதில்லை. முதல்ல சொன்னோம்னா அதுக்கு அடுத்து ஓகே என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபாதருடைய அடுத்த கேள்வியாக இருக்கும். ஒரு மாதத்தில் ஒரு திருப்பலி இருந்த நம்மளுடைய 6 வருட காலங்களாக போனக்கூடிய நமது திருப்பலி இப்பொழுது கொரோனா காலத்தில் நமக்கு ஒவ்வொரு வாரமும் திருப்பலி கிடைத்து நம்ம ஒவ்வொரு வாரமும் திருப்பலி நடைபெற்றிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஃபாதர் ஜூலியன் அவர்கள். ஸோ நமக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் ஃபாதர் ஜூலியனுக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபாதர் ஜூலியன் அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு. மற்ற பிள்ளைங்களாம் மற்ற பரிசெல்லாம் எப்போ இருக்குது, மற்றனுடைய போட்டிகளுடைய ரிசல்ட்லாம் எப்போ இருக்குன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எல்லாம் ஒரே நாளில் செய்ய முடியாது. அதனால் வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு வாரமும் அடுத்தடுத்த காரியங்கள் செய்வோம். ஸோ யாரெல்லாம் அவைலபிள் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு இங்கே பரிசு கொடுக்கப்படும். யாரெல்லாம் அவைலபிள் இல்லையோ அவங்க எல்லாருமே ஃபாதர் ஜூலியனுடைய ஆஃபீஸில் பரிசில் பெற்றுக்கொள்ளலாம். ஓகேவா? மிக்க நன்றி. இந்த போட்டிகளில் என்கிட்ட ஒரு சின்ன பையன் கேட்டான், நான் வின் பண்ணினேன்னா என்று சொல்லிட்டு. அப்போ நான் சொன்ன பதில் இந்த போட்டியில் பங்கு பற்றிய அனைவருமே வினஸ் தான். இந்த போட்டியில் பங்கு பெற்றின எல்லாருமே வெற்றி பெற்றவர்கள் தான்.
பங்கு பற்றாதவர்கள் தான் தோல்வியை சந்திச்சிருக்கிறீங்க. அதனால் அடுத்த வாட்டி நீங்கள் இதை விட நிறைய பேர் பங்கு பெறுவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதை விட இது இந்த அனிவர்சரி செலிப்ரேஷன் இன்றையோடு முடியலை. இன்னும் 2-3 வாரங்கள் இது தொடர்ந்துட்டு இருக்கும். அதனால் இன்று பாடல் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்குறோம். மற்ற போட்டிகளோட பரிசுகள் அடுத்தடுத்த வாரங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். சரியா? நான் இவ்வளவு தூரம் செய்கிறதுக்கு நம்மளால் எப்படி முடியுதுன்னு சொன்னால், இது தனி மரம் தோப்பாகாது, ஒரு கையால் சத்தம் வராது இல்லையா? நிறைய பேர் இதில் சேர்ந்து செய்யணும். சில விஷயங்கள் நான் என்னட்ட கேட்டு செய்கிறாங்க, சில விஷயங்கள் கேட்காமலே செஞ்சுறாங்க. இந்த பரிசு கொடுத்ததெல்லாம் கேட்டிருந்தா நான் வேணான்னு சொல்லியிருப்பேன். அதனால் இனிமேல் கேட்காததெல்லாம் செய்யக்கூடாது. ஆயினும் ரொம்ப நன்றி. எனக்கு பின்னுக்கு 9 பேர் இருக்கின்றார்கள் கமிட்டி மெம்பர்ஸ். அவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வாரங்களில் பார்க்கலாம். இப்போ அவசியம் இல்லை. என்னென்னு சொன்னால் இன்னும் 2-3 வாரங்கள் இந்த போட்டி முடிவுகள் போயிட்டுருக்கும். அதனால் எனது கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இப்போ நம்ம காட்டினது ட்ரெய்லர் மட்டும்தான். இந்த ரியல் பிக்சர் இன்றைக்கு ராத்திரிக்கு உங்கள் வாட்ஸ்அப்புக்கு ஒரு லிங்க் அனுப்பப்படும். அந்த லிங்கில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வாரம் சிங்கிங் யார் பங்கு பெற்று இருக்கிறார்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரிக்கு ஒரு லிங்க் அனுப்போம். அதில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? இந்த கொடுத்த ப்ரேயர்ஸ் மறந்துடாதீங்க. அது எப்படி ஞாபகம் இருக்காது ஃபாதர், எப்படி நம்ம அந்த ப்ரேயர் சொல்ல போகிறோம் என்று நினைக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம். நீங்கள் வெளியே போகும் பொழுது அல்லது போக முதல்ல எல்லாருமே நடுப்பாதை எடுத்தீங்கன்னு சொன்னால், கம் ஆஸ் ஃபேமிலி, நீங்கள் குடும்பமாக வாருங்கள். உங்களை ஆசீர்வதித்து அந்த சுபத்தால் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதை உங்களோட ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லாட்டி மேக்னெட் போடக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துலையோ நீங்கள் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுபம் செய்வதற்கு உங்களுக்கு லேசாக இருக்கும். அதனால் போக முதல்ல ஒரு குடும்பத்திற்கு 1 வாங்கி செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான 7வது ஆண்டு நிறைவு வாழ்த்துக்கள் உரித்தாகுக. ஹாப்பி ஆனிவர்சரி. ஹாப்பி ஆனிவர்சரி ஃபாதர். சேம் டு யூ கூட சொல்லுவோம்.